சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. Praise the Lord. Praise the Lord. உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான உற்சாகமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வை நிகழ்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான சில விஷயங்களை பத்தி பேச போறோம். ஆமா, குறிப்பா சொல்லணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல சவால்களுக்கு இன்றைய வாசகங்கள்ல ஒரு நேரடியான தீர்வு இருக்கு. கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இன்றைய வாசகங்களோட மைய கருத்தை நினைச்சோம் ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நீங்க ஜெபிக்கிறீங்களா? நிச்சயமா. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்கவிருக்கும் இந்த நற்செய்தி வாசகம் உமது மன்னிப்பையும் அளவற்ற அன்பையும் நண்பர்களின் நம்பிக்கையையும் எங்களுக்கு ஆழமாக உணர்த்துகிறது. திருப்பாடல்கள் 19 தரும் தூய ஒளியையும் எங்கள் ஆன்மாவிற்கு அது தரும் புத்துயிரையும் நினைத்து உமக்கு ஆழமான நன்றி ஜெபம் ஏறெடுக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க விவாதிக்க போற இந்த வாசகம் எங்களோட ஆன்மாவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு மன்றாடுறோம். ஆமென். வாசகத்தின் வழியாக வெளிச்சம் தேடி இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் மன்றாடுகிறோம். கண்டிப்பா. இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். அவர்களின் குறைகளை மன்னியும், உடல் மற்றும் உள்ள பிணிகளை குணமாக்கும் உமது இரக்கத்தையும் அருளையும் அவர்கள் மீது பொழிந்தருளும். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும், குறிப்பா ஆர் ஸ்டானிஸ் அண்ட் பிளெஸ்ஸியின் குடும்பத்தை பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவளுடைய தங்கையின் திருமணம் எந்த தடையுமின்றி மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் உமது பிரசன்னம் ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டும்படியாக ஆசிர்வதியும். அந்த திருமணம் அன்பிலும் விசுவாசத்திலும் கட்டியெழுப்பப்படவும் எல்லாவற்றிலும் உமது பெயரை மகிமைப்படுத்தவும் அருள் புரியும் ஆண்டவரே. ஆமாம். 22 வருடங்களாக நோயால் அவதிப்படும் அவருடைய தாயாரையும் உம்மிடம் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர் மீது இரக்கம் காட்டி அவருக்கு சுகத்தையும் விடுதலையையும் தாரும். அவர் உடலை பலப்படுத்தி ஆன்மாவை தேற்றி அந்த குடும்பத்தை உமது சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் சூழ்ந்து கொள்ளும். ஆமென். மேலும் நோயுற்றோர், துன்பப்படுவோர், ஒடுக்கப்பட்டோர் குணமடையவும் மன்னிக்கப்படவும் மீட்டெடுக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இறைவாக்கினர்கள், பணியாளர்கள் மற்றும் உண்மையை பேசுபவர்கள் உமது வார்த்தையை அறிவிப்பதில் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நிலைத்திருக்க ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே. தலைவர்களும் தேசங்களும் மனம் திரும்பி உமது நீதியின்படி ஆட்சி செய்ய ஜெபிக்கிறோம். விசுவாசிகள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் உமது வார்த்தையை பொக்கிஷமாக கருதி உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்துடன் வாழ ஜெபிக்கிறோம். ஆமென். திருச்சபையானது கிறிஸ்துவின் அதிகாரம், ஆண்டவரின் வார்த்தை மற்றும் அவரது திருச்சட்டத்தின் மகிழ்ச்சி ஆகியவற்றிற்கு சாட்சியாக விளங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்த ஊழியத்தின் வழியாக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை ஏற்றுக்கொள்ளவும், உண்மையை பேசுபவர்களை ஆதரிக்கவும், ஆண்டவரின் வார்த்தையில் மகிழ்ந்திருக்கவும் உதவ ஜெபிக்கிறோம். நிச்சயமாக. மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவாக்கியங்கள் 10 முதல் 17. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரோபவாம் வாளால் மடிவான், அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே,
இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்து என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரவேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டார்க்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவார், உன் நிலப்புலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரவேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 19. பாடல் வரிகள் 7, 8, 9 மற்றும் 10. பல்லவி 9b. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவுச் செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். நற்செய்தி வாசகம். மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 1 முதல் 8. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுக்கரைக்குச் சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்குப் போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்குப் போனார். இதைக் கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த நாளுக்கான சிந்தனைக்குள்ள போலாம். நிச்சயமா. இன்னைக்கு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது ஒரு போர் நடந்துட்டு இருக்கிற காலம் அது. சுற்றிலும் குண்டுகள் மழை மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்கு. போர்க்களம்னாலே ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான். ஆமா. அந்த போர்க்களத்துல ஒரு ராணுவ வீரர் ரொம்ப பலத்த காயம்பட்டு நகரவே முடியாம கீழே விழுந்து கிடக்கிறார். அவருக்குள்ள ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. இனிமே நம்மால எழுந்து நடக்க முடியாது, இதுதான் நம்மளோட கடைசி நிமிஷம் அப்படின்னு அவர் நம்பிக்கையை முழுமையா எழுந்துட்டாரு.
ஓ, ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமை, யாரும் உதவிக்கு வர முடியாத ஒரு சூழல் இல்லையா? வீரர்கள் 2 பேரு சுத்தியும் விழுற குண்டுகளை பத்தியும் இல்ல தங்களோட சொந்த உயிரை பத்தியும் எந்த கவலையும் படாம ஓடி வராங்க. அந்த காயம்பட்ட வீரரை தங்கள் தோள்கள்ல தூக்கிட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவனை காப்பாத்துனாங்க. வாவ், நிஜமாவே இது ஒரு பெரிய தியாகம்தான். கண்டிப்பா நண்பர்களோட நம்பிக்கையும் அவங்களோட அந்த தியாகமுமே முழுமையா நம்பிக்கை இழந்த ஒருவருக்கு எப்படி மறுவாழ்வு தருது அப்படிங்கறத இந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்டோரி. இத கேட்கும்போது நம்ம மனித வாழ்க்கையோட ஒரு முக்கியமான யதார்த்தம் எனக்கு ஞாபகம் வருது. பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல நாம கூட காயப்பட்டு எழ முடியாம முடங்கி கிடக்கும்போது நமக்கு தேவைப்படுற அந்த ஆற்றுப்படுத்துதலும் விடுதலையும் நம்ம சொந்த முயற்சியால மட்டும் கிடைச்சிடுறது இல்ல. உண்மைதான், பல நேரங்கள்ல நமக்கு மத்தவங்களோட உதவி தேவைப்படுது. ஆமா, நம்மை சுமந்து செல்லக்கூடிய அன்பான மனிதர்கள் வழியாகவே அந்த மீட்பு நமக்கு கிடைக்குது. இதத்தான் நாம இன்னைக்கு தியானிக்க போற மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 1 முதல் 8 வரை உள்ள பகுதியிலையும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த நிகழ்வு ஒரு பக்கம் இருக்க, அதே காலகட்டத்துல இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வும் நடக்குது. அதாவது, ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி இருக்கிறாரு. அவருக்கு பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன். ஆமா, எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. தினமும் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தன் குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சாதாரண தொழிலாளி. ஆனா அந்த ஊர்ல ஒரு பெரிய அநீதி நடக்குது. என்ன அநீதி? ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஏழை மக்களோட நிலங்களை அநியாயமா பறிக்கிறாங்க. இதை எல்லாருமே பாக்குறாங்க, ஆனா யாருக்கும் தட்டி கேட்கிற தைரியம் இல்ல. ஏன்னா எதிர்த்து நிக்கிறவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் இல்லையா? சரியா சொன்னீங்க, அவங்க ரொம்ப அதிகார பலம் படைத்தவர்கள். ஆனா இந்த சாதாரண கூலி தொழிலாளியோட உள்ளத்துல ஒரு பெரிய நெருப்பு எரியுது. அவர் மனசுல இருந்து எழுந்த நீதியின் குரல் அவரை அமைதியா இருக்க விடல. வாவ், அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் எல்லாரும் கூடியிருக்கிற அந்த கிராம சபையில அதிகாரத்துல இருக்கிற அந்த தலைவர்களை பார்த்து யாருமே எதிர்பார்க்காத விதமா அவர் சத்தமா தட்டி கேட்டாரா? ஆமா, நீங்க செய்யறது பெரிய தப்பு, இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சத்தமா தட்டி கேக்குறாரு. அங்க இருந்த எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. நிஜமாவே பெரிய அதிர்ச்சி தான். ஒரு சாதாரண ஆள் இப்படி பேசுறதுனா, அதான், எந்த தகுதியோ பின்புலமோ இல்லாத ஒருத்தரை ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நீதியின் குரலா பயன்படுத்துறாரு. எதிர்பாராத ஒருவரை மாபெரும் பணிக்காக ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு அருமையான உதாரணம். ரொம்ப அருமையான ஸ்டோரி. இந்த 2 வெவ்வேறு நிகழ்வுகளும் இன்னைக்கு நாம பார்க்க போகிற மத்தேயு நற்செய்தி மற்றும் ஆமோஸ் வாசகங்களோடு எவ்வளவு ஆழமா ஒன்றி போகுதுங்கிறது நிஜமாவே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள்ல நான் சொன்ன அந்த ராணுவ வீரர்களை போலவே முடக்குவாதம் முற்ற ஒருவரை அவர் நண்பர்கள் கட்டிலில் தூக்கி கொண்டு இயேசுவிடம் வர்றத பத்தினது. இயேசு படகேறி மறுக்கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்படின்னு திருவிவிலியம் சொல்லுது. அதாவது இது கப்பர்நாகம் நகரத்தை குறிக்குது. கப்பர்நாகம் அன்றைய காலத்துல ஒரு ரொம்ப பரபரப்பான வணிக நகரம். அங்கே மக்கள் கூட்டம் எப்பவுமே அலை மோதிட்டே இருக்கும். சரியா சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு நெரிசலான ஊருக்குள்ள ஒரு நோயாளிய கட்டிலோடு சுமந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த போராட்டத்தை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா முதல் நூற்றாண்டு கலாச்சார பின்னணியை நாம கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு முடக்குவாதம்னா அது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரச்சனையா பாக்குறோம். ஆனா அன்றைய யூத சமூகத்துல நிலைமையே வேற. ஆமா, நான் கூட படிச்சிருக்கேன். அந்த காலத்துல நோயினாலே பாவம்னு நினைச்சாங்க இல்லையா? ரொம்ப சரி. கொடிய நோய்கள் எல்லாமே ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தின் விளைவா ஆண்டவர் கொடுத்த சாபமா தான் கருதப்பட்டுச்சு. ஒருத்தருக்கு உடல் நலம் இல்லைன்னா அவர் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்காருன்னு சமூகம் அவரை முழுமையா ஒதுக்கி வச்சிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நோயாளியை யாருமே தொடமாட்டாங்க. ஆலயத்துக்குள்ள நுழையவும் அவருக்கு அனுமதி இருந்திருக்காது. கண்டிப்பா கிடையாது. அவர் சமூக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, செத்து போன ஒருத்தரா தான் கருதப்பட்டாரு. அப்படியானால் அந்த நண்பர்கள் வெறும் ஒரு நோயாளியை மட்டும் சுமந்துகிட்டு வரல, ஒட்டுமொத்த சமுதாயத்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதரை, எல்லாரும் வெறுத்த ஒரு மனிதரை ஊருக்கு நடுவுல பகிரங்கமா சுமந்துகிட்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு துணிச்சல். ஆமா, அந்த துணிச்சல் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆனா இங்க என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, அந்த முடக்குவாதமுற்றவர் இயேசுவிடம் எதையுமே கேட்கல. அவர் ஆண்டவரே என்னை குணமாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் அமைதியாதான் இருக்காரு. ஆமா, ஆனா வாசகம் மிக தெளிவா சொல்லுது,
இயேசு அவரை தூக்கி வந்த அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு அவரை குணமாக்குறாருன்னு. நாமெல்லாம் பொதுவா யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் விசுவாசத்தோட ஜெபிக்கணும்னு நினைப்போம். ஆனா நாம மத்தவங்களுக்காக வைக்கும் நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி விடுதலையை தரும்? இதுதான் ஆண்டவருடைய எல்லையற்ற கருணை செயல்படும் விதம். பாத்தீங்கன்னா, சமூகத்தால் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த மனிதனுக்கு இந்த நண்பர்கள் தான் குடும்பம், சமூகம் எல்லாமே. அவங்க இந்த நண்பனுக்காக தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணிச்சு அந்த கட்டில தூக்கி கொண்டு வர்றாங்க. அப்போ இயேசு அந்த மனிதனோட வார்த்தைகளுக்காக காத்துட்டு இல்ல. இல்லவே இல்ல. அந்த நண்பர்களோட வியர்வையிலையும் அவங்க சுமந்து வந்த அந்த கட்டிலின் பாரத்தையும் அவங்களோட விசுவாசத்தின் வெளிப்பாடா இயேசு பாக்குறாரு. அதனாலதான் இயேசு அந்த மனிதனை பார்த்து மகனே துணிவோடிரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மகனே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமான ஒண்ணு கிடையாது. ஆமா, எனக்கும் தோணுச்சு, அவர் ஏன் முகம் தெரியாத ஒரு நோயாளியை பார்த்து மகனே அப்படின்னு கூப்பிடணும்? அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய அரவணைப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. ரொம்ப சரியா கவனிச்சீங்க. பல வருஷங்களா சமூகம் அவரை ஒரு பாவியா, சாபத்திற்குள்ளானவரா பார்த்து ஒதுக்கி வச்சிருந்தது. அவர் மனசுக்குள்ளேயே நான் ஆண்டவரால் கைவிடப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மையும் அவர் அந்த கட்டில விட அதிகமா முடக்கி போட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த சமூக புறக்கணிப்பால ஏற்பட்ட உளவியல் ரீதியான காயம்தான் அவரோட மிகப்பெரிய வழியா இருந்திருக்கும். ஆமா, அதனால இயேசு முதல் வார்த்தையா மகனே அப்படின்னு கூப்பிடுறது மூலமா அந்த மனிதனை மீண்டும் சமூகத்துல ஒரு அங்கமா, ஆண்டவருடைய குடும்பத்துல ஒரு புள்ளையா ஏத்துக்கிறாரு. நீ ஆண்டவன் சாபத்திற்கு ஆளானவன் அல்ல, நீ என்னுடைய மகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அந்த மனிதனோட உடைந்த ஆன்மாவுக்கு இயேசு கொடுக்கிறாரு. வாவ், அது எவ்வளோ பெரிய விடுதலை! இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கும். நீங்க இன்னைக்கு பல போராட்டங்கள்ல சிக்கி உங்க மனபாரம் காரணமா ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஜெபிக்க முடியாத நிலையில முடங்கி போயிருக்கலாம். ஆமா, யாராவது நம்மள தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பா. அப்போ உங்களுக்காக உங்க நண்பர்களோ உங்க குடும்பத்தினரோ வைக்கிற நம்பிக்கை உங்களை நிச்சயமா ஆண்டவர்கிட்ட கொண்டு சேர்க்கும். அதே போல நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையின் தூதுவர்களா மாறணும். ரொம்ப அழகான ஒரு பதிவு. ஆனா இந்த நிகழ்வுல இயேசு அடுத்ததா செய்யற காரியம் தான் அங்க இருந்த எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குது. அது என்ன காரியம்? இயேசு அந்த மனிதனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. உடல் நலத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் ஆன்மீக விடுதலையை முதல்ல கொடுக்கறாரு. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒன்னு தோணுச்சு. இப்போ ஒரு முறை என்னோட மொபைல் போன் கைதவறி கீழே விழுந்து ஸ்கிரீன் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நான் அதை ஒரு பழுது பார்க்கும் கடைக்கு கொண்டு போனேன். ஓ சரி, அங்க என்ன நடந்துச்சு? அங்க இருந்த மெக்கானிக் அந்த உடைஞ்ச ஸ்கிரீனை மாத்துறதுக்கு பதிலா மொபைலை திறந்து உள்ள இருக்கிற மதர் போர்டை வச்சு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு விஷயத்துக்காக போனா ஒரு சம்பந்தமே இல்லாம வேற எதையோ பண்ணிட்டு இருந்தாரு. பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆமா, அந்த முடக்குவாதமுற்ற மனிதனோட நண்பர்களுக்கும் அந்த தருணத்துல அப்படித்தானே தோணி இருக்கும். நாங்க எங்க நண்பன் எழுந்து நடக்கணும்னு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வந்தா இவர் என்னடா வென்றால் சம்பந்தமே இல்லாம பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு அவங்க நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? மிகச்சரியான ஒப்புமை. மனிதர்களாகிய நாம எப்பவுமே வெளியே தெரிகிற உடல் சார்ந்த பிரச்சனைகளை, அதாவது நீங்க சொன்ன அந்த உடைந்த ஸ்கிரீனை மட்டுமே பாக்குறோம். அந்த முடக்குவாதமுற்றவர் நடக்கணும் அப்படிங்கிறது வெறிப்படையான ஒரு தேவைதான். ஆனா இயேசு வேறையே பாக்குறாரு. ஆமா, ஆண்டவர் மனிதனோட அடிப்படை தேவையான ஆன்மீக விடுதலையை, அதாவது அந்த பிரச்சனையின் ஆணிவேரை பாக்குறாரு. அதுதான் நீங்க சொன்ன அந்த மதர் போர்டு. உடைந்த ஸ்கிரீனை மட்டும் மாத்திட்டு மதர் போர்டு பழுதாகி இருந்தா அந்த மொபைலால எந்த பயனுமே இல்லையே. சரியா சொன்னீங்க. உள்ளுக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் குணமாக்கி பிரயோஜனம் இல்ல. அதே போலதான் உடல் குணமாகி ஆன்மா பாவத்துல செத்து போயிருந்தா ஒரு பயனும் இல்ல அப்படிங்கறத இயேசு அறிஞ்சிருந்தாரு. இங்க நாம 2 கொரிந்தியர் 5:11 சொல்லப்பட்ட அந்த அற்புதமான வசனத்தை நினைவு கூறணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இயேசுவோட முதன்மை நோக்கம் மனிதனை ஆண்டவரோட ஒப்புரவாக்குவதுதான். அப்போ அந்த முடக்குவாதமுற்ற மனிதனோட உண்மையான பிரச்சனை அவனுடைய கால்கள் செயல்படாதது மட்டும் இல்ல, அவனுடைய ஆன்மா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு குற்ற உணர்ச்சியில உறைந்து போயிருந்ததுதான் முக்கிய பிரச்சனை. கண்டிப்பா. அதனாலதான் இயேசு முதல்ல அந்த வேரை கண்டறியும் சிகிச்சையை செய்யறாரு. முதல்ல ஆன்மீக விடுதலை, பிறகுதான் உடல் ரீதியான விடுதலை. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. ஆனா இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க இருந்த மறைநூல் அறிஞர்களுக்கு பெரிய கோபம் வந்துடுது. அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர் அப்படின்னு வாசகம் பதிவு செய்யுது. அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வரணும்? ஏன்னா
மறைநூல் அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க திருவிவிலிய சட்டங்களை கரைத்து குடிச்சவங்க. யூதர்களுடைய நம்பிக்கையின்படி பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. ஆமா, வேற எந்த மனிதனும் இன்னொரு மனிதனோட பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. சரியா சொன்னீங்க. அப்படி இருக்கையில தங்களை போல ஒரு சாதாரண மனிதனா காட்சி அளிக்கிற இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அவர் தன்னை ஆண்டவருக்கு நிகராக உயர்த்தி கொள்கிறார்னு அவங்க நினைச்சாங்க. அது அவங்களோட சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். இங்க நடந்த ஒரு நுட்பமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அந்த மறைநூல் அறிஞர்கள் இவன் கடவுளை பழிக்கிறான் அப்படின்னு வாய்விட்டு சத்தமா சொல்லல, தங்களுக்குள் முணுமுணுக்கவும் இல்ல. திருவிவிலியம் மிக தெளிவா தமக்குள் சொல்லிக் கொண்டனர் அப்படின்னு பதிவு செய்யுது. அது அவங்களோட எண்ண ஓட்டமாகவே இருந்துச்சு. ஆமா, ஆனா அடுத்த வசனத்திலேயே பாத்தீங்கன்னா அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதேன் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம அன்றாட வாழ்வுல நாம இதை எப்படி பொருத்தி பார்க்கிறது? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம் ஒருத்தரை பார்த்து புன்னகைக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவங்களை குறித்து தவறா மதிப்பிடலாம். ஆண்டவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழமான ரகசியங்களும் அப்பட்டமா தெரியும் அப்படிங்கறத இது நமக்கு நினைவூட்டுது. அதுதான் ஆண்டவருடைய தனிச்சிறப்பு. நாம மனிதர்களின் முகத்தை பார்க்கிறோம், ஆனா ஆண்டவர் மனிதர்களின் அகத்தை பார்க்கிறாரு. மறைநூல் அறிஞர்கள் வெளியே ரொம்ப பக்திமான்களா போல நின்னுக்கிட்டு இருந்தாங்க, ஆனா உள்ளே இயேசுவின் மேல தீர்ப்பிடும் எண்ணங்களை கொண்டிருந்தாங்க. அது இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வராரு. ஆமா, நம்ம எண்ணங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானவை அல்ல. நாமும் பல நேரங்கள்ல மத்தவங்களை எளிதா எடை போட்டு விடுறோம், ஆனா ஆண்டவர் அந்த ஆழமான சிந்தனைகளை எடை போடுறாரு. சரி, இயேசு அவங்களோட சிந்தனைகளை அறிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சவால் விடுறாரு. 5வது வசனத்துல இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எளிது அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் இருங்க, எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? தர்க்க ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு நோயாளிய பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப எளிது. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு யாராலையும் கண்களால பார்த்து உறுதிப்படுத்த முடியாது. அது நடந்துருச்சா இல்லையான்னு நிரூபிக்கவும் முடியாது. ஆமா, கண்களுக்கு தெரியாத விஷயம் அது. ஒரு போலி சாமியார் கூட உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது போ அப்படின்னு எளிதா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா எழுந்து நட அப்படின்னு சொன்னா உடனே அந்த மனிதன் எழுந்து நடந்தாகணும். அப்படி நடக்கலன்னா சொன்னவர் ஒரு ஏமாற்றுக்காரர்னு மக்கள் முன்னாடி நிரூபணம் ஆயிடும். அப்படி இருக்க இயேசு ஏன் இந்த கேள்வியை இப்படி திருப்பி கேட்கிறார்? நீங்க கேட்ட இதே கேள்வியத்தான் அந்த மறைநூல் அறிஞர்களும் தங்களுக்குள்ள யோசிச்சிருப்பாங்க. இவன் சும்மா வாய்ச்சவடால் விடுறான், பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை ஏமாற்ற பாக்குறான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓ, அத உடைக்கத்தான் இயேசு இப்படி கேட்கிறாரா? கண்டிப்பா. அந்த நினைப்பை உடைக்கத்தான் இயேசு இந்த சவாலை முன்வைக்கிறாரு. இயேசு அவங்களுக்கு உணர்த்த விரும்புவது என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக அற்புதம், அதாவது பாவ மன்னிப்பு உண்மையாவே இங்க நடந்திருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி நிரூபிக்கிறது? அதை கண்களுக்கு தெரியும் ஒரு உடல் அற்புதத்தின் வழியாகவே நான் நிரூபிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வாவ், அதனாலதான் அவர் இந்த கடினமான செயலை செய்து காட்ட போறாரு. கண்ணுக்கு தெரியாத அந்த மன்னிப்பு உண்மையாவே வழங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த அற்புதத்தை செய்யறாரு. ஆமாங்க, 6வது வசனத்துல இயேசு அதற்கான விளக்கத்தையே நேரடியாக கொடுத்துடுறாரு. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மானிட மகன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது இல்லையா? ஆமா, மானிட மகன் அப்படிங்கிறது இறைவாக்கினர் புத்தகங்கள்ல வரக்கூடிய ஒரு வலிமையான அடையாளம். அது இயேசு தன்னைத்தானே அழைத்து கொண்ட ஒரு பெயர். தனக்கு அந்த இறை அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அந்த முடக்குவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு ஆணையிடுறாரு. வாசிப்பதற்கே எவ்வளவு சிலிர்ப்பா இருக்கு பாருங்க. அவர் கட்டளையிட்ட அடுத்த கணமே அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் அப்படின்னு 7வது வசனம் மிக சாதாரணமா ஆனா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பதிவு செய்த முடிக்குது. பல வருஷங்களா எந்த கட்டில் அவர் முடங்கி கிடந்தாரோ இப்போ அதே கட்டில தூக்கிட்டு நடக்கிறாரு. ஆமா, ஒருவேளை அந்த கட்டிலேயே அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடும்னு எல்லாரும் நினைச்சாங்களோ, இப்போ அதே மனிதர் தன் கால்களால் எழுந்து நின்னு அந்த பாய தன் தோளு சுமந்துகிட்டு கம்பீரமா நடந்து செல்றாரு. இதுதான் உண்மையான விடுதலை. நிச்சயமா. இந்த அற்புதமான நிகழ்வை பார்த்த மக்களோட எதிர்வினையையும் நாம் இங்கே ஆழமாக கவனிக்கணும். 8வது வசனம் சொல்லுது, இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர்,
இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அப்படின்னு வாசகம் முடிகிறது. இங்க 2 விதமான கூட்டத்தை நாம பாக்குறோம், சரியா? ஆமா, ஒரு பக்கம் திருவிவிலியத்தை கரைத்து குடிச்சதா நினைச்சுக்கிட்டு இருந்த மறைநூல் அறிஞர்கள், அவங்க இயேசுவோட அற்புதத்தை கண்டுகொள்ளவே இல்ல, மாறா தங்களுக்குள் தீர்ப்பிட்டு கொண்டும் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் யாரு? இன்னொரு பக்கம் சாதாரண மக்கள். அவங்க அந்த அற்புதத்தை கண்டாங்க, அந்த அதிகாரத்தை கண்டு வியந்தாங்க, வெளிப்படையா ஆண்டரை போற்றி புகழ்ந்தாங்க. அப்போ நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை நாம எப்படி பார்க்கறோம் அப்படின்னு நம்ம நாமே கேட்டுக்கொள்ளணும். மொத்தவங்க வாழ்வுல ஆண்டவர் செய்யற நன்மைகளை காணும்போது மறைநூல் அறிஞர்களை போல இவங்க இதற்கெல்லாம் தகுதியானவங்களா அப்படின்னு குறுகிய மனப்பான்மையோடு விமர்சிக்கிறோமா? ஆமா, அது ரொம்ப தப்பான ஒரு அணுமுறை. இல்லன்னா சாதாரண மக்களை போல ஆண்டவர் செய்யற அற்புதங்களை கண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவரை போற்றி புகழ்வதில் நம்ம நேரத்தை செலவிடுறோமா அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய செயல்களை திறந்த மனதோட ஏத்துக்கிறது தான். நம்ம இதயம் மறைநூல் அறிஞர்களோட இதயத்தை போல இறுகி போகாம ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளும் மென்மையான இதயமா இருக்கணும். கண்டிப்பா. அப்போதான் நம்மாலையும் அந்த விடுதலையின் ஆனந்தத்தை முழுமையா அனுபவிக்க முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதையெல்லாம் சிந்திக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஆழமா பதியுது. அது என்ன சிந்தனை? அந்த மனிதன் பல வருஷங்களா எந்த கட்டிலில் முடங்கி கிடந்தானோ அவனுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் தனிமைக்கும் எது சாட்சியா இருந்ததோ அதே கட்டில தூக்கிக்கிட்டு இப்போ அவன் நடந்து செல்றான். நேற்று வரை அந்த கட்டில் அவனது நோயின் அடையாளமா, அவனது சாபத்தின் அடையாளமா இருந்தது. ஆனா இயேசு அவனை தொட்டு குணமாக்கிய பிறகு இன்னைக்கு அதே கட்டில் அவனது சாட்சியத்தின் அடையாளமா மாறிடுச்சு. நான் ஒரு காலத்துல முடங்கி கிடந்தேன், ஆனா இதோ இயேசு என்னை குணமாக்கி விட்டார் அப்படின்னு ஊருக்கே சொல்ற ஒரு வெற்றி சின்னமா அந்த கட்டில் மாறிடுச்சு. வாவ், ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களை முடக்கி போட்டிருக்கும் அந்த கட்டில் எதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது நீங்க விட முடியாம தவிக்கும் உங்க பழைய பாவ பழக்கங்களா இருக்கலாம், உங்களை வாட்டி வதைக்கும் குற்ற உணர்ச்சியா இருக்கலாம், இல்ல கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளா கூட இருக்கலாம். ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டில் இருக்கு. ஆண்டவர் இயேசு உங்களை மன்னிச்சு குணமாக்கிய பிறகு அதே கட்டிலை தூக்கி கொண்டு ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் பெரியவை அப்படின்னு உங்க சாட்சியத்தை மற்றவங்களுக்கு சொல்ல நீங்க தயாரா? சிந்தித்து பாருங்கள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் இத பத்தி பேசும்போது மிக ஆழமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த முடக்குவாத முற்ற மனிதன் பாவத்தால் முடக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இல்லையா? ஆமா, பாவம் மனிதனை சுதந்திரமாக செயல்பட விடாமல், நன்மையை நோக்கி நடக்க விடாமல் முடக்கி போடும் ஒரு நோய். பொய், கோபம், பொறாமை போன்ற பாவங்கள் மனிதனின் ஆன்மாவில் வேரூன்றி அவனை எப்படி படிப்படியாக முடக்குகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மைதான். இன்று மனித சமுதாயம் சகோதரத்துவம், நீதி, சமாதானம் ஆகியவற்றை நோக்கி முன்னேற முடியாமல் தவிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா உலக பார்வையில அதிகாரம் என்பது பிறரை அடக்கி ஆள்வது, சட்டங்களை கொண்டு தண்டிப்பது. சரிதான். ஆனா இறைவனின் அதிகாரம் என்பது விடுவிப்பது, குணமாக்குவது, வாழ்வளிப்பது. இந்த விடுவிக்கும் அதிகாரத்தை இயேசு பயன்படுத்திய போது பாரம்பரிய சட்டங்களுக்குள் கடவுளை அடைத்து வைத்திருந்த மறைநூல் அறிஞர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்களோட அந்த குறுகிய பார்வைதான் அதுக்கு காரணம். ஆமா, இறைவனின் அதிகாரம் என்பது மனிதர்களின் உலகளாவிய எதிர்பார்ப்புகளை எப்போதும் உடைத்தெறியக்கூடியது. இயேசுவின் இந்த எக்ஸூஷியா எப்படி உலக அதிகார அமைப்புகளை அசைத்து பார்க்கிறது என்பதை நாம முதல் வாசகத்துல வர ஆமோஸின் நிகழ்வோடு இணைத்து பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். அங்கும் ஒரு மாபெரும் அதிகார மோதல் நடக்குது. கண்டிப்பா. ஆமோஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் கிமு 8ஆம் நூற்றாண்டு அந்த அதிகார மோதலை மிக தெளிவாக காட்டுகிறது. அந்த மாயையான அதிகார பலமும் அதனால வந்த குருட்டுத்தனமும் எப்படி ஒரு சமூகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு போகுதுங்கிறத அவர் உடைச்சு பேசுறாரு. அந்த சமூகம் ஏன் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆமா, அந்த வரலாற்று பின்னணிய புரிஞ்சுகிட்டாதான் இந்த வாசகத்தோட ஆழம் புரியும். ஆமோஸ் வாழ்ந்த காலத்தோட வரலாற்று பின்னணியும் அதோட சமூக பொருளாதார சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்க முடியுமா?
கண்டிப்பா. நாம ஆமோஸ் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் நாட்டோட பின்னணியை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அது கிமு 8ஆம் நூற்றாண்டு. இஸ்ரேல் அரசன் 2ஆம் யெரோபோவாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, அந்த டைம்ல நாடு ரொம்ப செழிப்பா இருந்துச்சுன்னு படிச்சிருக்கேன். ஆமா, மேலோட்டமா வெளியில இருந்து பார்த்தா நாடு ரொம்பவே செல்வச் செழிப்போடு பொருளாதார ரீதியா ரொம்ப பலமா இருந்திருக்கு. பக்கத்து நாடுகளை எல்லாம் ஜெயிச்சு எல்லைகளை விரிவுபடுத்தி இருந்தாங்க. அதாவது பெரிய பெரிய மாளிகைகள், ஆடம்பரமான வாழ்க்கைன்னு இருந்துச்சு. கரெக்ட். தந்தத்தினாலான கட்டில்கள் அப்படின்னு எல்லாம் சூப்பரா இருக்கிற மாதிரி ஒரு வெளிப்படையான தோற்றம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப மோசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அறநெறியிலையும் ஆன்மீகத்திலையும் முற்றிலுமா வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. அதாவது பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் ஒடுக்கப்பட்டும் இருந்தாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அது வெறும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்ல, அதோட மெக்கானிசமே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. செல்வந்தர்கள் வந்து தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழைகளை அடிமைகளா வித்தாங்க. கொடுமை. ஆமோஸ் நூல்லையே இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வரும் பாத்தீங்களா? ஒரு ஜோடி செருப்புக்காக ஏழைகளை விக்கிறாங்க அப்படின்னு. லஞ்சம், ஊழல், நீதிமன்றங்கள்ல அநீதி, இதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க மதச்சடங்குகளை எல்லாம் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா, அதுதான் அங்க ஒரு பெரிய முரண்பாடு. ஆலயத்துக்கு போறது, பலி செலுத்துறது, நோன்பு இருக்கிறதுன்னு எல்லா வெளிப்படையான காரியங்களையும் செஞ்சாங்க. ஆனா அவங்களோட அந்த நோன்பு எந்த பலனையும் தரல. ஏன்னா அவங்க மனசுல உண்மையான பக்தி இல்ல. கரெக்ட். அவங்களுடைய உடல் ஆலயத்துல இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடுச்சு. ஒரு பக்கம் ஏழைகளை ஒடுக்குறது, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு பலி செலுத்துறது. இது ஆண்டவருக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு ஆழமான கேள்வி வருது. இப்போ ஆண்டவர் ஒருத்தரை அனுப்பி இந்த அநீதியை தட்டி கேட்கணும்னு முடிவெடுத்துட்டாரு. ஆமா. ஆனா அதுக்காக ஏன் ஆமோஸை தேர்ந்தெடுக்கணும்? அவர் பெரிய படிப்பாளி கிடையாது, அரசு சபையில் இருக்கிறவர் கிடையாது. அவரே சொல்றாரு, நான் ஆடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன் அப்படின்னு. ஆமா, அவர் ஒரு சாதாரண விவசாயி தான். அப்போ ஒரு மாடு மேய்ப்பவனையும் விவசாயியையும் ஆண்டவர் ஏன் அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தார்? அவர் ஒரு பெரிய குருவையோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நல்ல அதிகாரியோ தேர்ந்தெடுத்திருக்கலாமே. அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இதுக்குள்ள ஒரு பெரிய இறையியல் உண்மை இருக்கு. முதல்ல ஆமோஸ் செஞ்சுகிட்டு இருந்த வேலை என்னன்னு நம்ம பார்க்கணும். அவர் ஒரு காட்டு அத்திமர தோட்டக்காரன் இல்லையா? ஆமா, அந்த மரத்துல காய்க்கிற அத்திப்பழம் சாதாரணமா பழுக்காது. அதை பழுக்க வைக்கணும்னா ஒவ்வொரு பழத்திலையும் ஒரு சின்ன கீறல் அல்லது குத்து ஏற்படுத்தணும். அப்பதான் அது பழுக்கும். ஓ, இது ஒரு உருவகம் மாதிரி இருக்கே. கண்டிப்பா. இஸ்ரேல் மக்களோட மரத்து போன மனசாட்சியை குத்தி அவங்கள ஆன்மீக ரீதியா விழிக்க வைக்க ஆண்டவருக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார். வாவ், அந்த அத்திப்பழத்தோட உதாரணம் ரொம்பவே ஆழமானது. மனசாட்சியை குத்தி விழிக்க வைக்கிறது. ஆமா, 2வது காரணமும் இருக்கு. சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒருத்தரால அந்த சிஸ்டமை முழுமையா விமர்சிக்க முடியாது. அவங்களுக்கு பதவி ஆசை இருக்கும், பயம் இருக்கும். கரெக்ட். பதவியில இருக்கிறவங்க உண்மையை சொல்ல பயப்படுவாங்க. ஆனா ஆமோஸ் தெற்கு நாடான யூதாவில் உள்ள தெக்கோவா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வடக்கு நாடான இஸ்ரேலுக்கு வர்றாரு. அவர் ஒரு வெளியாள். அவருக்கு அங்க இந்த அரசியல் லாபமும் இல்ல. அதான் உண்மை. அவருக்கு இழப்பதற்கு எந்த பதவியும் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைய அப்படியே எந்த சமரசமும் இல்லாம சொல்றதுக்கு எந்த பின்புலமும் இல்லாத இப்படி ஒரு சாதாரண மனிதர் தான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டார். அருமை. இத நான் இப்படி பாக்குறேன். நேயர்களே, நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண விவசாயி இருக்காருன்னு வைப்போம். அவர் நேரா நம்ம நாட்டோட தலைநகரத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளை, அமைச்சர்களை பார்த்து, நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, உங்களோட ஆடம்பரத்துக்காக ஏழைகளை அழிக்கிறீங்க, இதனால பெரிய அழிவை சந்திப்பீங்க அப்படின்னு ஒரு பொது மேடல நின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தும். நிச்சயமா எல்லாரும் அவரை பார்த்து சிரிப்பாங்க. ஆமா, இல்லைன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் ஆமோஸோட செயலும் அன்னைக்கு இருந்துச்சு. உங்களுக்கு தகுதியே இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கும் ஒரு தருணத்துல ஆண்டவர் உங்களை ஒரு முக்கியமான காரியத்துக்காக பயன்படுத்தினா எப்படி இருக்கும்னு நேயர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த அதிர்ச்சி தான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்களோட செல்வ செழிப்பு அவங்கள குருடாக்கிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் ஒரு சாதாரண விவசாயி மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. உண்மைதான். அதிகாரத்தோட உச்சில இருக்கிற யெரோபோவாம் அரசனுக்கும் அவரோட நிர்வாகத்துக்கும் ஆமோஸ் சொன்ன இறைவாக்கு ஒரு பெரிய இடியப்ப மாதிரி இருந்திருக்கும். இப்போ
இந்த சூழல்ல இருந்து தான் நாம நேரடியாக இன்றைய வாசகத்தின் மையப்பகுதிக்கு வரணும். அதாவது ஆமோஸுக்கும் அந்த பெத்தேல் குருவாகிய அமச்சியாவுக்கும் இடையே நடக்கிற அந்த நேருக்கு நேரான மோதலுக்கு. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு மோதல். வசனங்கள் 10-13 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய அதிகார யுத்தம் நடக்குது. அமச்சியா அப்படிங்கிறவர் பெத்தேல் நகரின் பெரிய குரு. பெத்தேல் அப்படிங்கிறது அரசனுக்கு சொந்தமான மிக முக்கியமான புனித தலம் இல்லையா? கரெக்ட். ஆமோஸ் அரசுக்கு அரசனுக்கு எதிரா பேசுறத கேட்ட உடனே அமச்சியாவுக்கு கோபம் வருது. அவர் அரசனுக்கு தகவல் அனுப்புறாரு. என்னன்னு அனுப்புறாரு? ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆமோஸ் சொன்னது ஆண்டவரோட வார்த்தை. ஆனா அமச்சியா அத அரசுக்கு எதிரான சதின்னு முத்திர குத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவர் அங்கிருந்து துரத்தவும் பாக்குறாரு. ஆமா, ஆமோஸ பார்த்து இங்கிருந்த ஓடிவிடு, யூதாவின் நாட்டுக்கு போய் அங்கே பிழைப்பை தேடிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இங்க நான் கொஞ்சம் மாற்று சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது அமச்சியாவோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் அந்த அரசனுடைய புனித இடத்துல இருக்கிற ஒரு குரு. அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிற ஒரு சமுதாயத்துல ஆமோஸ் அரசன் வாளால் மடிவான், நாடு அடிமையாக போகும்னு சொன்னா அது ஒரு பெரிய குழப்பத்தையும் பீதியும் உருவாக்கும் தானே? ஆமா, மக்கள் பயப்படுவாங்க. அப்போ அமச்சியா தன் வேலைய தானே செய்யறாரு. தன் அரசனை பாதுகாப்பதும் தன் நாட்டு மக்கள் கிட்ட தேவையில்லாத பயம் ஏற்படாம தடுப்பதும் ஒரு குருவோட கடமைன்னு அவர் நினைச்சிருக்க கூடாதா? அவர் செஞ்சது உலக பார்வையில லாஜிக்கலா சரிதானே? நீங்க கேக்குற அந்த பாயிண்ட் ரொம்ப நியாயமானது. லாஜிக்கலா உலக பிரகாரமா பார்த்தா அமச்சியா செஞ்சது தன் பதவியையும் அந்த சமூகத்தோட அதிகாரத்தையும் தக்க வச்சுக்கிற ஒரு ராஜதந்திரம். ஆமா, அவர் சிஸ்டமை பாதுகாக்கிறாரு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆன்மீக ஆபத்து இருக்கு. அவர் தன்னுடைய உண்மையான எஜமான் யாருங்கிறத மறந்துட்டாரு. ஒரு குருவோட உண்மையான கடமை என்ன? ஆண்டவருடைய வார்த்தைய மக்களுக்கு கொண்டு செல்றது. எக்ஸாக்ட்லி. ஆண்டவருடைய வார்த்தைய அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும் மக்களுக்கு கொண்டு செல்றதும் உண்மையின் பக்கம் நிற்பதும் மட்டும்தான் ஒரு குருவோட கடமை. ஆனா அமச்சியா அதை செய்யல. ஆமா, அமச்சியா 13ஆம் வசனத்துல சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் அப்படின்னு சொல்றாரு. ஓ, அதாவது அந்த ஆலயத்தை ஆண்டவருடைய இல்லம்னு சொல்லலையா? இல்ல, அரசனின் இல்லம்னு சொல்லி அதிகாரம் பண்றாரு. மதத்தை அரசியலுக்கான ஒரு கருவியா அவர் மாத்திட்டாரு. மனித அதிகாரம் எப்பவுமே தன் இருப்பை தக்க வச்சுக்கத்தான் போராடும். உண்மைதான். அதிகாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநீதியை கண்டும் காணாம இருக்கிறது ஒரு ஆன்மீக தலைவனுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. தன் பதவியை பயன்படுத்தி ஆண்டவரோட குரலையே சத்தின்னு சொல்றது எவ்வளவு பெரிய துணிகரம் பாருங்க. அமச்சியாவோட இந்த மனநிலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அமச்சியாவோட நிலைமையை பார்த்தா ஒரு பெரிய கப்பல் முழுகிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டையை அடைக்க முயற்சி செய்யாம சொல்லுங்க தன்னோட கேபின் கதவை மட்டும் பத்திரமா பூட்டி வைக்கிற ஒரு முட்டாள் மாலுமி மாதிரி இருக்கு. அந்த சிஸ்டமே அழிய போதுங்கிற உண்மை அவருக்கு தெரியல. ரொம்ப சரியான ஒரு உதாரணம். தன்னோட பதவி, தன்னோட கோயில், தன்னோட அரசன் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவர் சுழன்றுகிட்டு இருக்காரு. சிஸ்டம் தப்பா இருந்தாலும் அந்த சிஸ்டம்குள்ளதான் பாதுகாப்பா இருந்தா போதும்னு நினைக்கிற சுயநலம். அதனாலதான் ஆமோஸ் அவர் உண்மையான இறைவாக்கினரை பார்க்கல. ஆமா, நீ யூதாவுக்கு போய் அங்க பிழைப்ப தேடிக்கொள்ளுன்னு சொல்றாரு. அதாவது ஆமோஸும் காசுக்காக பொய் சொல்ற ஒருத்தன் அவரை நினைக்கிறாரு. ஆனா இங்கதான் ஆமோஸோட அந்த துணிச்சலான சாட்சியம் வெளிப்படுது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமோஸ் ஒரு சாதாரண மனுஷன், எந்த பயிற்சியும் இல்லைன்னு அவரே சொல்றாரு. ஆமா, அவர் எந்த பள்ளியிலையும் படிக்கல. அப்போ எப்படி ஒரு அரசனின் குருவுக்கு முன்னாடி இவ்வளவு அதிகாரத்தோட நிக்க அவருக்கு தைரியம் வந்துச்சு? அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த மாற்றம் எப்படி நடக்குது? அதுதான் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை. வசனங்கள் 14-17 வரைக்கும் ஆமோஸோட அந்த பதில பாத்தீங்கன்னா அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படல. அவர் என்ன பதில் சொல்றாரு? அவர் சொல்றாரு, நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை அப்படின்னு. அதாவது நான் இது ஒரு தொழிலா செய்யல, எனக்கும் பதவியோ பணமோ தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆமா, நான் பாட்டுக்கு என் மந்தைய பின் தொடர்ந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவர் தான் என்னை பிடித்து என் மக்களிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடுன்னு சொன்னாரு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. எனக்கு உலக அதிகாரத்தின் பின்புலம் இல்ல, ஆனா பிரபஞ்சத்தையே படைத்த ஆண்டவரின் அதிகாரம் எனக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத அவர் நிரூபிக்கிறாரு. கண்டிப்பா ஒரு மனிதன் ஆண்டவருடைய குரலுக்கு மட்டுமே தன்னை முழுமையா ஒப்படைக்கும் போது உலகத்துல இருக்கிற எந்த அதிகாரமும் அவனை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த உதாரணம் தான் ஆமோஸ். இதை வாசிக்கும் போதே அவ்வளவு பிரமிப்பா இருக்கு.
தன்னோட தகுதியின்மையே தன்னோட பலமா மாத்துறார் ஆமோஸ். ஆமா, ஆனா அவர் அதுக்கப்புறம் சொல்ற அந்த இறைவாக்கு ரொம்ப கடுமையானதா இருக்குதே. 17ஆம் வசனத்துல ஆமோஸ் சொல்லும் வார்த்தைகள், அதாவது உன் மனைவி நகரில் விளைமகளாய் இருப்பாள், உன் மக்கள் வாளால் மடிவர், உன் நிலம் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கே. அது கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஆண்டவர் கொடுக்கிற சாபமா? இத வெறும் சாப வார்த்தைகளா நம்ம எடுத்துக்க கூடாது. இதுல ஒரு ஆழமான இறையியல் மற்றும் சமூகவியல் உண்மை இருக்கு. அது என்ன உண்மை? ஒரு சமூகம் நீதியையும் உண்மையும் முற்றிலுமாக புறக்கணிச்சுட்டு ஆண்டவரோட வார்த்தையை அடக்க நினைக்கும் போது அந்த சமூகம் தனக்குத்தானே அழிவு தேடிக்கொள்கிறது. அதாவது அவங்க செஞ்ச பாவமே அவங்களுக்கு அழிவா மாறுது. கரெக்ட். ஆமோஸ் சொல்றது அநீதி தழைத்தோங்கும் ஒரு சமூகம் எப்படி தன் பாவங்களினாலேயே முற்றிலுமா கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மெக்கானிசத்தை தான். நீதி இல்லாத இடத்துல எதிரிகள் உள்ளே வருவாங்க. ஆமா, நிலங்கள் பறிக்கப்படும், குடும்ப உறவுகள் சிதைந்து போகும், பாதுகாப்பற்ற நிலைமையில பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாவாங்க, ஒட்டுமொத்த தேசமும் வீழ்ச்சி அடையும். இதுதான் வரலாறு நமக்கு கத்துக் கொடுக்கும் பாடம். ஆண்டவர் நீங்க ஏன் வார்த்தையை கேட்கலன்னா உங்க சிஸ்டம் தானாகவே அழிந்து போகும்னு எச்சரிக்கிறாரு. சரியா சொன்னீங்க. நிலைவாழ்வு அப்படிங்கிறதுக்குரிய பாதையில நடக்காம வெறும் உலக பிரகாரமான உடல் ரீதியான இன்பங்களையும் அதிகாரத்தையும் மட்டுமே தேடி ஓடுற ஒரு சமூகம் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் அப்படிங்கறதான் இதோட ஆழமான பொருள். ஆக இதுல எந்த அரசியல் சார்பும் இல்ல. இது ஒரு தூய ஆன்மீக அறநெறி பாடம். ஆண்டவரை விட்டு விலகி அதிகாரத்திமிரல் ஆடுற யாருக்கும், அது எந்த நாடாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும், இந்த வீழ்ச்சி நிச்சயம் அப்படிங்கறதான் ஆமோஸ் மூலமா ஆண்டவர் கொடுக்கிற செய்தி. 100% உண்மை. ஆண்டவருடைய வார்த்தையை மறுக்கிற சமூகத்தின் அஸ்திவாரம் ஆட்டம் காணும். இப்ப நாம இத நேயர்களோட வாழ்க்கைக்கு நேரடியாக பொருத்தி பார்க்கணும். ஏன்னா திருவிவிலியம் ஏதோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் சொல்ற புத்தகம் இல்ல. ஆமா, அது இன்னைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிருள்ள வார்த்தை. நேயர்களே, நீங்க உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்றைய நவீன காலகட்டத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நம்ம குடும்பத்திலயா இருக்கலாம், அல்லது நாம வாழ்ற சமுதாயத்திலயா இருக்கலாம். எங்கேயோ ஒரு அநீதி நடக்குது. ஆமா, யாரோ ஒருத்தர் அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம மனசு என்ன சொல்லும்? நமக்கு ஏன் வம்பு, அமைதியா போயிடுவோம், நம்ம பதவியையோ நிம்மதியையோ ஏன் கெடுத்துக்கணும்னு தோணும். நம்மளோட பாதுகாப்பை பத்தி மட்டும்தான் நாம யோசிப்போம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இங்கேதான் ஆமோஸ் நமக்கு ஒரு பெரிய சவாலை நிக்கிறாரு. இன்றைய நவீன காலகட்டத்தில் நமது பணியிடத்திலோ குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ அநீதியை காணும்போது அமைதியாக இருந்து விடாமல் ஆமோஸை போல உண்மையை பேச நமக்கு தைரியம் இருக்கிறதா? அது ஒரு ரொம்ப சவாலான கேள்விதான். இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த நினைக்கும் போது, ஆண்டவரே நான் ஒரு சாதாரண ஆள், என்னால முடியாதுன்னு ஒதுங்கி போறோமா, அல்லது நீர் அழைத்தால் நான் பேசுவேன்னு ஆமோஸை போல துணிஞ்சு நிக்கிறோமா? ரொம்ப சரியான கேள்வி. நாம பல நேரங்கள்ல அமச்சியாவை போல நமக்கு தொந்தரவு வராத வரைக்கும் அமைதியா இருந்துடுறோம். நம்ம சிஸ்டம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஆமோஸோட அந்த அசாத்தியமான துணிச்சலத்தான். எந்த இடத்துல உண்மையை சொல்லணுமோ அங்க அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வீழ்ச்சி. ஆமா, எனக்கு பின்புலம் இல்ல, எனக்கு பேச தெரியாது, நான் அவ்வளவு பெரிய ஆன்மீகவாதி இல்லைன்னு நம்ம சாக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் யார அழைக்கிறாரோ அவங்களுக்கு தேவையான ஆற்றலையும் வார்த்தைகளையும் அவரே கொடுக்கிறார். ஆமோஸ் வெறும் அத்திமரத்தை பராமரிக்கிறவரா, ஆடு மேய்க்கிறவரா இருந்தார். ஆனா ஆண்டவர் அவரை ஒரு தேசத்தையே, ஒரு அரசையே உழுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல வச்சாரு. சரி, நேர்களாகிய உங்களோட சிந்தனைக்கு ஒரு ஆழமான, உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு சிந்தனையை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். சொல்லுங்க. நமது வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத உண்மைகளை யாராவது சொல்லும் போதோ அல்லது நம்மளோட தனிப்பட்ட தப்புகளை யாராவது சுட்டி காட்டும் போதோ நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம்? நாம ஆமோஸை போல அந்த உண்மையை திறந்த மனசோடு இறைவனின் குரலாக ஏற்றுக்கொள்கிறோமா? அல்லது அமச்சியாவை போல நீ யார் என்னை கேட்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம அதிகாரத்தையும் ஈகோவையும் வசதியையும் பயன்படுத்தி அந்த உண்மையும் குரலை அடக்க பாக்குறோமா? இதை இன்னைக்கு முழுசும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நம்மோட ஆன்மா எந்த பக்கம் நிக்குதுன்னு நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். நிச்சயமா இது ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்க வேண்டிய, நிஜமாகவே தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நாம் உண்மையை பேசும்போது அமிச்சியாக்களை போல யாராவது நம்மை மிரக்கவோ அடக்கவோ முயற்சி செய்யத்தான் செய்வார்கள். உனக்கு என்ன தகுதி இருக்கிறது இதை கேட்க அப்படின்னு நம்மை அச்சுறுத்தலாம்.
கண்டிப்பா அந்த பயம் நமக்குள்ள வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நம்முடன் இருக்கும்போது உலனின் எந்த அதிகாரமும் நம்மை அமைதியாக்க முடியாது. ஒரு சாதாரண மாடு மேய்ப்பவன ஆண்டவர் தம் கருவியாக பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயம் பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையை இது தருகிறது. அதிகாரம் என்பது பதவியில் இல்லை, நாம் பேசும் சத்தியத்தில் இருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தியில் வரும் மறைநூறு அறிஞர்களாக இருந்தாலும் சரி, முதல் வாசகத்தில் வரும் குரு அமத்சியாவாக இருந்தாலும் சரி, இரு சாராருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? இரண்டு பேருமே திருவிவிலியத்தின் சட்ட நுணுக்கங்களை அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான ஆண்டவரின் வார்த்தையை புரிந்து கொள்ளும் இருதயம் அவங்க கிட்ட இல்ல. அதிகாரத்தை வச்சு மற்றவர்களை அடக்கி ஆளத்தான் நினைத்தார்களே தவிர வார்த்தையின் இனிமையை அவர்கள் உணரவில்லை. ஆமா, சட்டம் அவங்களுக்கு ஒரு சுமையாதான் இருந்துச்சு. ஆனா இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 19 கூறுவது போல ஆண்டவரின் சட்டம் எவ்வளவு இனிமையானது. திருப்பாடல் 19 மிக அழகாக ஆண்டவரின் நீதி நெறிகளை பற்றி பாடுகிறது. பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள், விதிகள் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டாலே பொதுவா நமக்குள்ள ஒரு வித தயக்கம் வரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நம்ம சுதந்திரம் பறிபோயிடுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆனா ஆண்டவரோட திருச்சட்டம் எப்படி மனிதனை சிறப்படுத்தாம ஒரு சுதந்திரமான பறவையா பறக்க வைக்குது அப்படிங்கறத தான் இந்த வாசகத்தின் வழியா நாம இன்னைக்கு அலசி பார்க்க போறோம். உண்மையிலேயே இது நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏன்னா திருவிவிலியத்தை படிக்கிற அநேகர் பழைய ஏற்பாட்டில் உள்ள சட்டங்களை ஒரு சுமையா தான் பாக்குறாங்க. ஆமா, மனிதனை கட்டுப்படுத்துற சங்கிலிகளா நினைக்கிறாங்க. ஆனா அந்த பார்வை முற்றிலும் தவறு அப்படிங்கறதே இந்த வாசகம் ரொம்ப தெளிவா உடைக்குது. சரியா சொன்னீங்க. நாம பழைய ஏற்பாட்டை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறதையும் இந்த விளக்கம் மாத்திடுது. முதல்ல 7ஆம் வசனத்தை நம்ம எடுத்துப்போம். சொல்லுங்க. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. இப்போ ஒரு கேள்வி வருது, ஒரு சட்டம் எப்படி ஒரு மனிதனுக்கு புத்துயிர் அளிக்க முடியும்? இத முழுமையா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் வரலாற்று பின்னணிக்கு போகணும். எபிரேய மூல மொழியில திருச்சட்டம் அப்படிங்கறத தோரா அப்படின்னு சொல்வாங்க. ஓ, தோரா அப்படிங்கிற வார்த்தை. ஆமா, இந்த வார்த்தைக்கு நாம சட்டம் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தாலும் அதோட ஆழமான அர்த்தம் அது கிடையாது. தோரா அப்படின்னா ஒரு அன்பான தந்தையோட வழிகாட்டுதல் அல்லது கற்பித்தல் அப்படின்னு பொருள். அதாவது ஒரு சட்டம் மாதிரி கட்டளையிடுறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு தந்தை தன் குழந்தைக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட கட்டு கொடுக்கும்போது பிரேக்கா இப்படி புடி, கவனமா திரும்பு அப்படின்னு சில விதிகளை சொல்லுவார் இல்லையா? ஆமா, குழந்தை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. சரியா புடிச்சிங்க. அந்த விதிகள் குழந்தைய கட்டி போடல, அது கீழே விழுந்து அடிபடாம பாதுகாத்து அந்த சைக்கிள் ஓட்டுற சுதந்திரத்தை அதுக்கு கத்து கொடுக்கவே தான் அந்த விதிகள். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் அது. அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மக்களை சுற்றி இருந்த பல தேசங்கள்ல, உதாரணமா எகிப்து, பாபிலோன் மாதிரியான தேசங்கள்ல சட்டங்கள் எல்லாமே அரசர்கள் தங்களை பாதுகாத்துக்கவும் சாதாரண மக்களை அடிமைகளா வச்சுக்கவும் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆமா, அது மக்களை ஒடுக்குற சட்டங்களா இருந்துச்சு. ஆனா ஆண்டவரோட திருச்சட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையை தந்தது. அது அவங்கள அடிமைப்படுத்தாம அவங்களோட ஆன்மாவிற்கு புத்துயிர் அளிப்பதா இருந்துச்சு. இந்த புத்துயிர் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை உருவாக்குதுன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில புத்துயிர், அதாவது ரீஃப்ரெஷ்மெண்ட் தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, வாரம் முழுக்க வேலை, அப்புறம் வார இறுதியில கொஞ்சம் ஓய்வு வேணும்னு நினைக்கிறோம். சரியா சொன்னீங்க. அலுவலக வேலை, குடும்ப பொறுப்புகள்னு உழைச்சிட்டு மன அழுத்தத்தை குறைக்க நாம என்ன பண்றோம்? சமூக வலைத்தளங்கள்ல மணிக்கணக்கா நேரத்தை செலவிடுறோம். இல்லன்னா திரைப்படங்கள் பாக்குறது, எங்கேயாவது விடுமுறைக்கு பயணம் போறதுன்னு இருக்கும். இது எல்லாம் தான் நம்ம புத்துயிர்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வெறும் மேலோட்டமான சிகிச்சைகள் தானே. ஒரு ஆழமான ஆன்ம தாகத்திற்கு நாம மேலாப்புல மருந்து போடுற மாதிரி தான் இது இருக்கு. கண்டிப்பா. திங்கட்கிழமை காலையில திரும்ப வேலைக்கு போனதும் அந்த சோர்வு மறுபடியும் வந்துடுது. ஆமா, ஆனா ஆண்டவரோட ஒழுங்குமுறை எளியவருக்கு, அதாவது நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு நிரந்தரமான ஞானத்தை அளிக்குதுன்னு இந்த வாசகம் சொல்லுது. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. உலக பொருட்கள் தர புத்துயிர் எல்லாமே தற்காலிகமானது, அது ஒரு மாயை. ஆனா ஆண்டவரோட வார்த்தை ஆன்மாவிற்குள் சென்று ஒரு நிரந்தர மாற்றத்தை உருவாக்குது. இங்க எளியவர்னு சொல்லப்படுறது யாரை குறிக்குது? இங்க எளியவர்னு சொல்றது அறிவில்லாதவங்களை கிடையாது, மாறா அகந்தை இல்லாத திறந்த மனசோடு கத்துக்க தயாரா இருக்கிற மனிதர்களை தான் குறிக்குது. அதாவது எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்காதவங்க. சரியா சொன்னீங்க. தங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய ஞானம் கிடைக்கிறது இல்ல.
ஆனா ஆண்டவரே, நான் எளியவன், இமது வழிகாட்டுதல் எனக்கு தேவைன்னு தங்களை முழுமையா ஒப்படைக்கிறவங்களுக்கு இந்த திருச்சட்டம் எல்லையற்ற ஞானத்தோட ஊற்றா மாறுது. ஆண்டவரோட ஒழுங்குமுறைய நாம ஒரு திசை காட்டி போல எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. நல்ல ஒப்பீடு. அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். ஒரு திசை காட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நாம ஒரு அடர்ந்த காட்டுலயோ அல்லது பனிமூட்டத்திலயோ வழி தெரியாம நிக்கலாம், சுத்தி இருட்டாவும் இருக்கலாம். ஆமா, அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் இருக்கும். நாம உணர்ச்சிகளால ரொம்ப அலைக்கழிக்கப்படலாம். ஆனா நம்ம கையில இருக்கிற திசை காட்டில் உள்ள முள் நம்ம பயத்துக்கோ பனிமூட்டத்துக்கோ வளைஞ்சு கொடுக்காது இல்லையா? கண்டிப்பா வளையாது. அது எப்பவும் அதோட வேலையை சரியா செய்யும். ஆமா, அது எப்போதுமே உண்மையான வடக்கு திசையை நோக்கி ரொம்ப துல்லியமா நிற்கும். அது போலத்தான் ஆண்டவரோட வார்த்தையும். நம்ம உணர்ச்சிகள் நம்மளை தவறான பாதைக்கு இழுக்கும் போது, சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை குழப்பும் போது, ஆண்டவரோட ஒழுங்குமுறை என்கிற இந்த திசை காட்டி ஒரு நிலையான உறுதியான வழிகாட்டியா இருக்குது. சரியா சொன்னீங்க. அது நிலையா இருந்து நம்மள வழி நடத்துது. அதனாலதான் அது நம்பத்தக்கது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ரொம்ப ஆழமான அருமையான ஒப்பீடு இது. மனிதர்களுடைய ஆலோசனைகள் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறலாம், ஆனா ஆண்டவரோட வார்த்தை என்கிற திசை காட்டி என்றுமே மாறாது. ஆமா, அது எப்பவுமே நம்மள பாதுகாப்பான இடத்துக்கே கொண்டு சேர்க்கும். இந்த வழிகாட்டுதல் நம்ம வாழ்வின் பாதையை மட்டும் சீரமைக்கிறது இல்ல, நம்ம அகப்பார்வையையும் தெளிவாக்குது. அதத்தான் அடுத்த வரிகள்ல ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு. 8 மற்றும் 9 வசனங்களை கவனிப்போம். வாசிங்க. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். இங்கே கண்களை ஒளிர்விக்கின்றன அப்படிங்கிற வரியோட ஆழம் என்னவா இருக்கும்? இத நாம கொஞ்சம் தியானிக்கணும். ஒரு இருண்ட குகைக்குள்ள ஒருத்தர் வழி தெரியாம தடுமாறிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு அடியிலையும் அவருக்கு ஆபத்து இருக்கு. ஆமா, எங்க பள்ளம் இருக்கு, எங்க பாறை இருக்குன்னு தெரியாது. அந்த நேரத்துல திடீர்னு ஒருத்தர் அங்கே ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஏற்றுகிறார். அந்த வெளிச்சம் வந்த உடனே என்ன நடக்கும்? அந்த குகையில இருக்கிற பாறைகளோ பள்ளங்களோ உடனே மறைஞ்சு போயிடாது. ஆனா அதை எப்படி தாண்டி போறதுங்கிற தெளிவு அவருக்கு கிடைச்சிடும். சரியா சொன்னீங்க. அதே போலதான் ஆண்டவரோட கட்டளைகள் நம்ம அகக்கண்களை திறக்குது. வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை அது உடனடியா மாயமா மறைஞ்சு போக செய்யறதில்ல, ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தை தருது இல்லையா? ஆமா, எது சரி எது தவறு அப்படிங்கிற பகுத்தறிவை, ஒரு தெளிவான வெளிச்சத்தை நமக்கு அது தருது. இத பாத்தீங்கன்னா இன்றைய பார்வையாளர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவாலான தகவல் பெருக்கம் அல்லது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அதோட நேரடியா தொடர்பு படுத்தலாம். கண்டிப்பா இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. நாம காலையில கண் விழிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்ம கைபேசியில எத்தனையோ தகவல்கள், செய்திகள், பலருடைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு தினமும் 1000 பேர் 1000 விதமான நியமங்களை சொல்றாங்க. ஆமா, நள்ளிரவுல நம்ம தூங்காம ஏதோ ஒரு விடை தேடி கைபேசிய பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு தகவல்கள் இருந்தும் ஏன் மனித சமூகத்துல இவ்வளவு மனச்சோர்வு இருக்கு? ஏன்னா எது உண்மையான நியமம்னு தெரியாத ஒரு பெரிய குழப்பம் தான் காரணம். சரியா சொன்னீங்க. பல நேரங்கள்ல தவறான நியமங்களை பின்பற்றி நாம நம்ம மன அமைதியை இழந்துடுறோம். ஆனா ஆண்டவரோட நீதி நெறிகள் முற்றிலும் நீதியானவை. ஆமா, அந்த அறுதியான உண்மை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய இதயத்திற்கு உண்மையான அகமகிழ்வை தர முடியும். நாம இரைச்சலால நிரம்பின ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த போலியான சத்தங்கள் நம்மள பயத்திலையும் மனச்சோர்வுலையும் தான் தள்ளுது. ஆண்டவரோட கட்டளைகள் மட்டும்தான் அந்த இருள்ல ஒளிரும் தீபமா நின்னு நம்ம மனசை அமைதிப்படுத்துது. இங்க நான் ஒரு சின்ன கேள்வி எழுப்ப விரும்புறேன். 9ஆம் வசனத்துல ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அச்சம் அப்படின்னா பயம் தானே. பயம் எப்படி தூய்மையானதா இருக்க முடியும்? பயம் எப்போதுமே நம்மளை முடுக்கி போடுற ஒரு எதிர்மறையான உணர்வு இல்லையா? பலரும் கேட்கிற ஒரு நியாயமான கேள்விதான் இது. நாம ஆண்டவரை பார்த்து எப்பவும் பயந்து நடுங்கணும் அப்படின்னு இது சொல்லுதா? ஆண்டவர் என்ன கையில பிரம்மோட நிக்கிற ஒரு கண்டிப்பான அதிகாரியா? கண்டிப்பா கிடையாது. தமிழ்ல அச்சம்னு மொழிபெயர்த்திருந்தாலும் மூல மொழியில இதோட அர்த்தம் ஒரு சர்வாதிகாரிய பார்த்து பயந்து நடுங்கிறது கிடையாது. ஒரு அடிமை தன் எஜமானனை பார்த்து பயப்படுற மாதிரி பயம் இது இல்ல. அப்போ அது எந்த மாதிரியான ஒரு உணர்வு?
மாறா இது ஆண்டவரோட பேரன்பையும் மாட்சிமையும் கண்டு நம்ம வியந்து நிக்கிற பயபக்தி. ஓ, ஒரு விதமான பிரமிப்பு அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு மிக பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி பக்கத்துல நிக்கிறீங்க, அல்லது இருண்ட இரவுல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னுற வானத்தை பாக்குறீங்க. ஆமா, அப்போ நமக்குள்ள ஒரு பிரமிப்பு, ஒரு பிரம்மாண்டமான உணர்வு ஏற்படும். அந்த மாபெரும் படைப்பின் முன்னாடி நாம எவ்வளவு சிறியவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றும் இல்லையா? கண்டிப்பா தோணும். ஆனா அந்த உணர்வு உங்களை அச்சுறுத்தி அங்கிருந்து ஓடச் செய்யாது. மாறா அதோட அழக ரசிக்க உங்களை ஈர்க்கும். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். ஒரு சின்ன குழந்தை தன் தந்தையோட அபாரமான வலிமையை பார்த்து வியக்கிற அதே நேரத்துல அந்த தந்தையோட தோல்ல ரொம்ப பாதுகாப்பா உணருமே, அது போன்ற ஒரு தூய பயபக்தி தான் இது. அதா, இது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கமா இருக்கு. இதுவே தூயது, எந்நாளும் நிலைத்திருக்க கூடியது. உலக பயம் நம்மள தள்ளி போகச் செய்யும், ஆனா ஆண்டவர் மீதான தூய அச்சம் நம்மள அவரிடம் இன்னும் நெருங்கி போகச் செய்யும். அந்த வியப்பு நம்மளை இன்னும் ஆழமான புரிதலுக்கு கொண்டு செல்லுது. ஆண்டவரோட வார்த்தைகள் இவ்வளவு பிரம்மாண்டமானது, நம்மளை இருளிலிருந்து மீட்கக்கூடியது அப்படின்னா அதோட மதிப்பு என்ன? அதத்தான் 10ஆம் வசனம் ரொம்ப அழகா விவரிக்குது. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளிதேனினும் இனிமையானவை. வெறும் உலோகத்தையும் உணவையும் கொண்டு ஆண்டவரோட வார்த்தையே ஏன் இங்க ஒப்பிடுறார்? தாவீதரசர் வாழ்ந்த அந்த காலத்தோட பொருளாதார மற்றும் சமூக பின்னணியை நாம பார்த்தோம்னா இதோட ஆழம் நமக்கு புரியும். அதாவது அந்த காலத்துல எது ரொம்ப உயர்ந்ததா இருந்துச்சு அப்படிங்கறதா? ஆமா, அந்த காலத்துல உலகிலேயே ரொம்ப விலைமதிப்பற்ற பொருளாதார பொருள் பசும்பொன். அதாவது எந்தவித மாசும் கலப்படமும் இல்லாத சுத்தமான தங்கம். சரி. அதே போல இயற்கையாக கிடைக்கிற மிக உயர்ந்த தூய்மையான இனிமை தேனடையினின்று சிந்தும் தெளிதேன். மனிதர்கள் பிழிந்தெடுக்கிற தேனை காட்டிலும் எந்த ஒரு மனிதனோட கலப்படமும் இல்லாம தானாகவே தேனடையிலிருந்து சொற்ற தேன் ரொம்ப சுவையானதாவும் தூய்மையானதாவும் இருக்கும். ஓ, அதாவது அந்த காலகட்டத்துல மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வமும் மிக உயர்ந்த இன்பமும் இந்த ரெண்டும் தான். ஆமா, தமது காலத்தோட மிக உயர்ந்த 2 அளவுகோல்களை பயன்படுத்தி ஆண்டவரோட வார்த்தைகள் மனிதனோட அத்தனை செல்வங்களையும் இன்பங்களையும் விட மேலானது அப்படிங்கறத ஆசிரியர் இங்க நிறுவுகிறார். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மனிதன் காலம் காலமா தேடி அலையிறது பொருளாதார பாதுகாப்பையும் உடல் இன்பத்தையும் தானே, பணமும் சந்தோஷமும். ஆனா இந்த ரெண்டுமே மனிதனுக்கு முழுமையான திருப்தியை தர்றதில்ல. ஆமா, தங்கம் நிறைய சேர்ந்தா அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கவலை வந்துடும். தேன் அதிகமா குடிச்சா திகட்டிடும். சரியா சொன்னீங்க. ஆனா ஆண்டவரோட வார்த்தை எந்த கவலையும் தராத நிரந்தரமான செல்வம், ஒருபோதும் திகட்டாத நிரந்தரமான இனிமை அப்படின்னு தாவீது சொல்றாரு. இது இன்றைய காலத்துக்கு எவ்வளவு துல்லியமா பொருந்ததுன்னு பாருங்க. நாம எல்லாரும் இதை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம எல்லாரும் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓடுறோம். ஆமா, பசும்பொன் எனப்படும் அந்த பொருளாதார பாதுகாப்பை தேடிதானே ஓடுறோம். வங்கியில இருப்பு உயரணும், பெரிய வீடு வாங்கணும், பங்குச் சந்தையில லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த முடிவில்லாத ஓட்டத்துல தானே நம்ம சிக்கி கிடக்கிறோம். உண்மைதான். இது ஒரு பக்கம் இருந்தா மறுபக்கம் வேறொரு தேடலும் இருக்கு. ஆமா, மறுபுறம் தேன் எனப்படும் உடனடி இன்பங்களை, அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், அதை நாம தேடுறோம். ஒரு சொடுக்குல கிடைக்கிற கேளிக்கைகள், ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே உடனடியா வேணும் அப்படிங்கிற ஆசை. இதையெல்லாம் தான் நம்ம தேடி அலையறோம். ஆனா நாம தினமும் வாசிக்கிற திருவிவிலிய வார்த்தைகளை அந்த தேனை போல ருசிக்கிறோமா? அதை தங்கத்தை விட விலை மதிப்பற்றதா போற்றுறோமா? மிகச் சரியான கேள்வி. நம்ம திருவிவிலியத்தை பல நேரங்கள்ல ஒரு கடமைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சங்கடத்திலயோ தான் வாசிக்கிறோம். ஆமா, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் பலரும் அதை செய்யறாங்க. தங்கத்தை தேடி ஓடுற அதே ஆர்வத்தோடும் தேனை ருசிக்கிற அதே ஆசையோடும் ஆண்டவரோட திருச்சட்டத்தை நாம அணுகிறதில்ல. தங்கம் நமக்கு உலக வசதியை தரலாம், ஆனா மன அமைதியை தராது. உலக இன்பங்கள் சில நொடிகள் இனிமை தரலாம், ஆனா அது நிலைக்காது. ஆண்டவரோட வார்த்தைகள் மட்டுமே நம்ம ஆன்மாவுக்கு நிலையான வளத்தையும் இனிமையும் தர முடியும். அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்வோட இருண்ட நேரங்கள்ல நமக்கு வெளிச்சமாவும் ஜீவன் நீராகவும் வரும். தாகத்தால தவிச்சு மயங்கி விழும் நிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு மூட மூடையா தங்கக்கட்டிகள் கொடுக்கப்பட்டா அதனால என்ன பயன்? அது அவனோட தாகத்தை தீர்க்காது. மாறா வழிகாட்டுற வரைபடமும் குடிக்க தண்ணியும் தான் அவனுக்கு உயிரை கொடுக்கும். அதே போலத்தான் இந்த உலகத்துல நாம எவ்வளவு செல்வங்களை சேர்த்தாலும், எவ்வளவு இன்பங்களை அனுபவித்தாலும் அவை நம்முடைய ஆன்மாவோட ஆழமான தாகத்தை தீர்க்க முடியாது. ஆண்டவரோட வார்த்தை என்கிற அந்த பாதுகாப்பான வரைபடம் தான்
நம்மளை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்லும். அருமையான இணைப்பு. ஆண்டவரோட திருச்சட்டம் வெறும் ஏட்டில் உள்ள எழுத்துக்கள் கிடையாது, அவை ஆன்மாவிற்கு புத்துயிர் அளிக்கும் ஜீவ ஊற்று. இதுதான் இந்த ஒட்டுமொத்த வாசகத்தோட மைய நாடி. சரியா சுருக்கி சொல்லிட்டீங்க. உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். உங்களுடைய அன்றாட நேரத்தையும் உங்கள் முன்னுரிமைகளையும் ஒருத்தர் கவனிச்சா, நீங்கள் ஆண்டவரோட வார்த்தைகளை பொன்னினும் மேலாக மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது உலகப் பொருட்களுக்கு தான் உங்க நேரம் அதிகமா செலவிடப்படுகிறதா? இது ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. உங்க நாள் முழுவதும் நீங்க தேடுற அந்த இனிமை எதிலிருந்து வருது? சமூக வலைத்தளங்களில் இருந்தா அல்லது ஆண்டவரோட வார்த்தையில் இருந்தா? இன்றைய நாள்ல ஆண்டவரோட திருச்சட்டத்தில் உள்ள இனிமையை நீங்க எப்படி ருசிக்க போறீங்க? உலகத்தின் சத்தங்களை சற்று ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரின் கட்டளைகள் உங்கள் கண்களை ஒளிர்விக்க அனுமதிப்பீர்களா? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா நமது உதடுகள் சொல்வதை விட நமது செயல்களும் நமது செலவிடுற நேரமும் தான் நாம எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படிங்கறத உணர்த்தோம். இது ஒரு முழுமையான சுழற்சி போல தோணுது. பாவத்தினால் முடங்கி கிடக்கும் நம்மை இயேசு தம் இறை அதிகாரத்தால் மன்னித்து எழுப்புகிறார். அப்படி எழுந்த நாம் ஆமோசை போல எதற்கும் அஞ்சாமல் உண்மையை பேசும் துணிவை பெறுகிறோம். ரொம்ப அழகான ஒரு சுழற்சி. அந்த பயணத்தில் நாம் சோர்வடையாமல் இருக்க ஆண்டவரின் வார்த்தை நமக்கு தேனினும் இனிய வழிகாட்டியாக இருந்து நம் கண்களை ஒளிர்விக்கிறது. நாம் ஆக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை இதுதான். மனிதர்களை அடிமைப்படுத்தும் உலகளாவிய அதிகாரத்திற்கும் மனிதர்களை விடுவிக்கும் இறைவனின் அதிகாரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அருமை. இந்த ஆழமான பார்வையின் மூலம் பல தெளிவான செய்திகளை நாம் பெற்றுக்கொண்டோம். நிகழ்ச்சி முடிவுக்கு வரப்போகும் இந்த நேரத்துல நான் ஒரு புதிய சிந்தனையை உங்களிடம் வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. நாம் ஆரம்பத்தில் மத்தேயு நற்செய்தியில் பார்த்த அந்த முடக்குவாதமுற்றவரை பற்றி சிந்திப்போம். இயேசு அந்த மனிதனை குணமாக்கினார் என்பது உண்மைதான். ஆனால் அங்கு இயேசு அந்த நோயாளியின் விசுவாசத்தை மட்டும் பார்க்கவில்லை. ஆமா, வாசகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த வாசகத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களை நம்பிக்கையை கண்டு என்று. அதாவது அந்த நோயாளியை சுமந்து வந்த அந்த 4 நண்பர்களுடைய அமைதியான விசுவாசத்தை அவர் பார்த்தார். அவர்கள் இயேசுவிடம் எதுவும் பேசவில்லை, எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. கூரையை பிரித்து தங்கள் நண்பனை கீழே இறக்கியது மட்டும்தான் அவர்கள் செய்த செயல். ஆனால் அந்த செயல் உலகத்திலேயே மிகப்பெரிய விசுவாசத்தின் வெளிப்பாடு. வார்த்தைகளை விட அவர்களுடைய செயலே அங்கு மிகப்பெரிய மன்றாட்டாக மாறியது. அந்த நண்பர்கள் யாரென்றே நமக்கு தெரியாது. அவர்கள் பேர் கூட திருவிவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசம்தான் அந்த முடங்கிய மனிதனின் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. இன்று நீங்கள் யாருடைய முடக்கத்தை உங்கள் விசுவாசத்தால் மாற்றப் போகிறீர்கள்? ஆமா, இது நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. உங்கள் வீட்டில், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில், உங்களை சுற்றி எத்தனையோ பேர் பலவிதமான காயங்களாலும் பாவங்களாலும் கவலைகளாலும் முடங்கி கிடக்கலாம். அவர்களுக்காக அந்த 4 நண்பர்களைப் போல நீங்கள் எப்படி ஒரு திறப்பாக இருக்க போகிறீர்கள்? ஆமா, அவங்களுக்காக நாம ஜெபிக்கணும். மற்றவர்களை ஆண்டவரிடம் சுமந்து செல்லும் அந்த அமைதியான ஆனால் ஆழமான விசுவாசம் உங்களிடம் இருக்கிறதா? இந்த கேள்வியோடு இன்றைய ஆழமான பார்வையை நாம் நிறைவு செய்வோம். இப்போ நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன். எங்கள் அன்பான பரலோக தந்தையே, இந்த வாசகம் எங்களுக்கு அளித்த இந்த ஆழமான பார்வைகளுக்காக உமது வார்த்தையின் இனிமையையும் அது தரும் தூய ஒளியையும் எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு ஆழமான நன்றி கூறுகிறோம். ஆமா ஆண்டவரே, உமக்கு நன்றி. உலகத்து செல்வங்களை விட, தற்காலிகமான இன்பங்களை விட உமது வார்த்தையே மேலானது என்கிற ஞானத்தை, அந்த தூய பயபக்தியை எங்களுக்கு தாரும். உமது திருச்சட்டம் எங்கள் ஆன்மாவிற்கு புத்துயிர் அளிக்கட்டும். எங்களை ஆமோசை போல உண்மையின் சாட்சிகளாக வாழ அழைப்பதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ முறை நாங்கள் அநீதியை கண்டும் அமைதியாக இருந்திருக்கிறோம். எங்களுடைய சுயநலத்துக்காகவும் மனிதர்களுக்கு பயந்தும் உண்மையை மறைத்திருக்கிறோம். அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து இனிவரும் காலங்களில் உமது நீதியின் குரலாக ஒலிக்க எங்களுக்கு தைரியத்தை தாரும். எங்களுடைய தகுதியின்மையை பார்க்காமல் உமது வல்லமையால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேரையும் தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் அவர்களுக்கு தேவையான விவேகத்தையும் உண்மையை உரக்கச் சொல்லும் துணிச்சலையும் கொடுத்தருளும். இன்று நாங்கள் சிந்தித்த இந்த அற்புதமான செய்திக்காக நன்றி. எங்களை முடக்கி போட்டிருக்கும் பாவங்கள்,
குற்ற உணர்வுகள் மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிட்டு துணிவோடிரு என்ற உமது வல்லமையான வார்த்தையால் எங்களை நிரப்பும். ஆமீன். அந்த முடக்குவாதமுற்றவரின் நண்பர்களைப் போல நாங்களும் மற்றவர்களை உன்னிடம் கொண்டு வரும் உண்மையான நண்பர்களாக, நம்பிக்கையின் தூதர்களாக வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமீன். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்து அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறி உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை,
தேனினும் தேனடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.